ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆண்ட்ரூஜி. இன்னைக்கு நமக்கு ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பேக்கேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் யாரோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அன்பாக்சிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வீடியோ பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியர்ட் ட்ரிம்மர். ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல இருந்து போடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மொபைல் ஒன் ப்ளஸ் அந்த பிராண்ட் இல்லை. இது வந்து ஸோ சம் அதர் கம்பெனிஸ் ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக்கேஜ் எல்லாமே வந்து நீட்டாக நமக்கு வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ட்ரிம்மருடைய உங்களுக்கு வந்து மாடல், தென் அதுக்கப்புறம் அது கூட வரக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாக்ஸில். ஸோ ரீசார்ஜபிள் ஹேர் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸுடைய சைடில் வந்து அந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் டைம் எவ்வளோ, தென் யூசேஜ் எவ்வளோ ஹவர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சீல் கொடுத்துருந்தாங்க, கவர் ரேப் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட்குள்ளே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுமே பாக்ஸில் ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, தென் ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. ஸோ யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு 10, 11 லைனுக்கு கிட்டத்தட்ட நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயினாக என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. 16 ஹவர்ஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரி, ஸோ அதுக்கப்புறம் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், தென் அதுக்கப்புறம் கேஷ் இந்த மாதிரி ஸோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு 3 to 4 லைன்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சைஸ் லென்த் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கிளிப் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 to 11 வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு டைப் சி யூஎஸ்பி கேபிள் உங்களுக்கு பாக்ஸில் இருந்துச்சு. லென்த் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் லென்த் இருக்கும். ஸோ ஒரு கிளீனிங் ப்ரஷ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு கிளீனிங் ஆயில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம அந்த மோட்டார் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருந்துச்சு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவுமே ஒரு கவர் வச்சு உங்களுக்கு ரேப் பண்ணி ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் இருக்குது. ஸோ எல்லோ வித் பிளாக் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் உங்களுக்கு வந்து இன்கேஸ் சார்ஜ் ஆகும்போது ரெட் கலரில் லைட்டு பிளிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து லைட் இண்டிகேஷன் வரும். ஸோ அந்த இண்டிகேட்டர் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ 3, 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு அப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக 5 போயிடுது. இன் பிட்வீனில் 4, ஸோ 6, 8, 9 அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸோ அந்த ஹேர் கிளிப் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லென்த் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த காம்போ வந்து நீங்கள் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி அதை வந்து நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அதில் ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க குட்டியாக. ஸோ அதை அதை நீங்கள் கரெக்டாக அந்த 3 ஆர் 7 அதுக்கிட்ட வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் திரும்ப ரிவர்ஸில் கொண்டு வரும்போது வந்து பேக்கில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோம்பு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இதை தவிர்த்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுனால நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஆனில் இருக்கும்போது வந்து இந்த லென்த் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃபில் இருக்கும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு அன்பாக்சிங் தான். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இண்டிகேஷன் அதில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆர் 550 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் எது போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிப்ஸ் ட்ரிம்மரை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் லென்த் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து பிராண்ட் வாரண்டியுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு வரும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். பட் இதில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட். பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபிலிப்ஸ் போறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அத தவிர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இத விட அதுல ஒரு ₹200 எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா, பிலிப்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுல பிளேட் கிளீனிங்குமே நீங்க பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரூ குடுத்துருக்கிறனால வந்து நீங்க வந்து இத ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுல ஏதோ சம் ஆயில் லீக் ஆகுது. ஸோ வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க.